இனி பைல்ஸா கவலைப்பட வேண்டாம். உடல் உஷ்ணமா இருக்கா கவலைப்பட வேண்டாம். மலச்சிக்கல் இருக்கா கவலைப்பட வேண்டாம். இந்த துத்திக்கறியை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக சரியாகும். நவ மூலத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து எல்லாம் பேசியிருப்பாங்க. துத்தி துத்தி மூலத்திற்கு கத்தி அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 இலை எடுக்கிறீங்க, சின்ன வெங்காயம் வைக்கிறீங்க, வெள்ளைப்பூண்டு வைக்கிறீங்க, நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இதை பச்சையா சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும் பைல்ஸ் இருக்கவங்கன்னா, காலையில ஒரு 5 இலை, மதியம் ஒரு 5 இலை, நைட் ஒரு 5 இலை சீரகம் வச்சு, இங்க பாருங்க இது பச்சையா இருக்கு, சீரகம் வச்சு இப்படி சாப்பிடலாம். புனைய மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சிவனாரிதாஸ். இன்னைக்கு எல்லாமே இந்த பைல்ஸ்னால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பைல்ஸ் வந்தா எதிரிக்கு கூட அந்த வியாதி வரக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? அதுக்கு அற்புதமான தீர்வு இதுதாங்க மூலிகை. இந்த மூலிகை சாப்பிட்டீங்கன்னா பைல்ஸ் வராது. இதுதான் உண்மை. ஆனா நமக்கு சாப்பிட தெரியல, நமக்கு எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி சாப்பிடணும்னு தெரியல. அதனாலதான் இவ்வளவு நோய்கள். பைல்ஸே வரக்கூடாது அப்படின்றதுக்கும் மருந்து சொல்றேன், பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுக்கும் மருந்து சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா பைல்ஸ் சரியா போகும். அது எப்படின்னு தான் கேக்குறீங்க. பைல்ஸ்ல 9 வகை இருக்கு. உள்மூலம், உள்ள இருந்து ஒரு கட்டி மாதிரி இல்லைன்னா ஒரு செத மாதிரி வெளியே வரும், இது உள்மூலம். வெளிமூலம் ஆசனவாய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க செத மாதிரி வளர்ந்துருக்கும், இது வெளிமூலம். பௌத்திரம், இது ஆசனவாய் பக்கத்தில் ஒரு சின்ன குறுப்பு மாதிரி ஆகி உடஞ்சி சீலா வரும், ரத்தமா வரும், ஒரு தண்ணி மாதிரி கசிஞ்சே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபிஸ்டுலா, அதே மாதிரி இந்த ஃபிஸ்டுலா பார்த்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு வகையா உங்களுக்கு வேதனையை உண்டாக்கும். வெடிப்பு மூலம், ஆசனவாயை சுற்றி பார்த்தீங்கன்னாக்க வெடிப்பா இருக்கும், பயங்கர எரிச்சலா இருக்கும், வேதனையா இருக்கும். சீல் மூலம், சீலா வந்துட்டு இருக்கும். ரத்த மூலம், பாத்ரூம் போகும்போதெல்லாம் ரத்தமா வரும், பைப்பில் போன மாதிரி வரும், சொட்டு சொட்டா வரும். இப்படி நவ மூலங்கள் இருக்குங்க. நவ மூலத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து எல்லாம் பேசியிருப்பாங்க. துத்தி துத்தி மூலத்திற்கு கத்தி அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அது எப்படி சாப்பிடணுன்றதா நமக்கு தெரியல. இது எல்லாமே துத்தியா தாங்க. இந்த துத்தி சாப்பிட்டு வந்தோம்னா பைல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, உடல் குளிர்ச்சி ஆகும், மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கலாம். இந்த துத்தி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. சரிங்களா? அதனுடைய இலை, அதனுடைய காய்கள்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே மூல ஆதாரத்தை முற்றிலுமாய் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. இது எப்படி சாப்பிடணும்னா, கூட்டா வச்சு சாப்பிடலாம், பொரியலா வச்சு சாப்பிடலாம், சாம்பாரா வச்சு சாப்பிடலாம், சூப்பா வச்சு சாப்பிடலாம். ஒரு 10 இலை எடுக்கிறீங்க, சின்ன வெங்காயம் வைக்கிறீங்க, வெள்ளைப்பூண்டு வைக்கிறீங்க, நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். பைல்ஸ் இருக்கிறவங்க, அது எந்த வகையான பைல்ஸ் இருந்தாலும் சரி, காலை மதியம் இரவு 3 வேளையும் பார்த்தீங்கன்னா இந்த துத்தி இலையை பறிச்சு காலைல ஒரு 10 இலை, மதியம் ஒரு 10 இலை, நைட் ஒரு 10 இலை வச்சு சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சின்ன வெங்காயம், மிளகு, பூண்டு, தக்காளி இதெல்லாம் தேவையான அளவு போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிடணும். ஆசன வாயில வெளிமூலம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை விளக்கெண்ணெயில வதக்கி கோமணம் மாதிரி கட்டிட்டு வரணும். சரிங்களா? கட்டிட்டு வந்தீங்கன்னா சரியா போகும். ஒண்ணுங்க, இது எப்படி சாப்பிடணும் தான் சொல்லுவீங்க, ரொம்ப டவுட்டா இருக்கு இல்லையா? இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப டவுட்டா இருக்கு இல்லையா? இங்க பாருங்க இலையெல்லாம் இருக்கு. இதுல நான் ஒரு இலையை எடுத்து கழுவி இருக்கேன், ஏன்னா பூச்சிகள் இருக்கும் பின்னாடி, அது பார்த்து பண்ணணும். இங்க பாருங்க, இதுதான் அந்த காய், எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இதுதான் அந்த காய். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இலையை பூச்சி இருக்கிறதுனால நான் கழுவி வச்சிருக்கேன். இதை பச்சையா சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும் பைல்ஸ் இருக்கவங்கன்னா, காலையில ஒரு 5 இலை, மதியம் ஒரு 5 இலை, நைட் ஒரு 5 இலை சீரகம் வச்சு, இங்க பாருங்க இது பச்சையா இருக்கு, சீரகம் வச்சு இப்படி சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பைல்ஸ் இருக்கிற யாரும் தெரியாம போயிடும். இன்னொன்னுங்க, மலச்சிக்கல் வராது. நாக்கு ஆசன இருக்கிற குடல்கள் சுத்தமாகும், இறைப்பை சுத்தமாகும், தொண்டை குழாய் சுத்தமாகும், மலவாய் சுத்தமாகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராது, உடல் உஷ்ணம் வரவே வராது, மலச்சிக்கல் வராது,
வயிற்றுல புழுகள் இது புண் இருக்காது, புழுக்கள் இருக்காது. சொல்லப்பட்டீங்களா? எப்படி தெரியுமா இருக்கு சாப்பிட்றதுக்கு? வள 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 வளர்ந்தா இருக்கு. எந்த வகையான டேஸ்டும் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக சாப்பிட்றதுக்கு. இனி பைல்ஸா? கவலைப்பட வேண்டாம். உடல் உஷ்ணமா இருக்கா? கவலைப்பட வேண்டாம். மலச்சிக்கல் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இந்த துத்திக்கறியை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக சரியாகும். ஒரு நாள் சாப்பிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடாதுங்க. கம்பல்சரி கொஞ்ச நாள் எடுக்கணும். எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும். சரிங்களா? துத்திக்கீரை இனிமே எங்க கிடைச்சாலும் கண்டிப்பா விடாதீங்க. ஒருவேளை நீங்க டவுன்ல இருக்கீங்களா, துத்திக்கீரை பொடி கிடைக்கும், சூப் வச்சு சாப்பிடுங்க, கசாயம் வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி கீரைக்காரர்கிட்ட இந்த கீரை வைக்கிறாங்களே காய்கறி கீரைகள், அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா பறிச்சு வந்து கொடுப்பாங்க. இங்க பாருங்க நிறைய இருக்கு. இது எல்லாம் பாருங்க, இதெல்லாம் தண்ணி போறது ஆறு போற தண்ணி. அதுல பாருங்க நிறைய இங்க பாருங்க இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா துத்தி தான். இது ஃபுல்லாவே துத்தி தான். இங்க நிறைய இருக்கு. எனக்கு கிடைக்கும், நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு இல்லை அப்படின்றீங்களா, நீங்க நாட்டு மருந்துகள்ல பொடியை வாங்கிக்கலாம். இல்லைனாக்க காய்கறி விற்கிறவங்க கிட்ட, கீரை விற்கிறவங்க கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது சாப்பிட்ட உடனே எனக்கு எந்த எஃபெக்டும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் இன்னும் சீரகம் வச்சு மடிச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும், நல்லா அருமையா இருக்கும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறது எதுக்குன்னா, இயற்கையோடு சேர்ந்து வாழணும், நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்குன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க. மீண்டும் ஒரு அருமையான பதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.